पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्वमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ॐ नारायण। நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை சோதனம் பண்ணிக்கிட்டு இருக்கார். தத்பத சோதனம் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல 6 அத்தியாயங்களில் ஜீவனம் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியாச்சு. ஜீவன் பார்த்தீங்க அப்படின்னா சைத்தன்ய மாத்திரம் அப்படின்னு 2வது சாப்டரில் ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாத்தையும் 11வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7வது சாப்டர்லேருந்து இந்த 12வது சாப்டர் வரைக்கும் ஜீவனம் சொன்னதுக்கு பிறகு ஈஸ்வரனை சுத்தீகரணம் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னா ஈஸ்வரன் சுத்த சைத்தன்யமாக இருக்கார். எப்பவுமே மனசுக்குள்ளார வரணும், ஈஸ்வரனும் பிரம்மமும் வேறு வேறு இல்லை. எப்பெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோமோ அப்பெல்லாம் சுத்த பிரம்மத்தில் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் கிடச்சிருது. அவர் தான் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்ணுறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அஜ்ஞானத்தினால பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னா பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னா சுத்த சைத்தன்யமாக தான் இருக்கார். நம்ம ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்னவா இருக்குது, வெள்ளை கலரில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அப்படியே இருக்கு. நம்ம ஆபரணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கமாகவே தான் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வையில் தான் இந்த சிருஷ்டி இதெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு ஈஸ்வர கல்பனை பண்ணுறோம். வாஸ்தவத்தில் ஈஸ்வரன் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஸ்லோகம் 9வது ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம். 9வது ஸ்லோகம் சொல்லும்போதே ஆச்சாரியர் சொன்னார், நச்சமாம் தானி கருமாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவத ஆசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. முக்கியமான ஸ்லோகம் சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா பஞ்சகிருத்திய பராயணக அப்படின்னு நம்ம பகவானை சொல்கிறோமே, சிருஷ்டி பண்ணுறார், ஸ்திதி பண்ணுறார், லயம் பண்ணுறார், அனுகிரகம் பண்ணுறார், நிக்கிரகம் பண்ணுறார். இந்த 5 தொழில்களையும் பண்ணக்கூடிய அந்த பகவான் அதனால் வந்தாகக்கூடிய கர்மத்தினால் பாதிக்கப்படுவாரா சுவாமி அப்படின்னு கேட்டால் அவர் பார்த்தீங்கன்னா இல்லை, பாதிக்கப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா நச்சமாம் தானி கருமானி, இந்த 5 தொழில்களை பண்ணுறதுனால 5 கர்மங்களாலும் நான் என்ன பண்ணுறதில்ல, ந நிபத்னந்தி, நான் பந்தப்படுவதில்லை. ஹே தனஞ்சய. அதே நேரத்தில் உதாசீனவதாசீனம், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாசீன பாவத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கின்றேன். எப்படி ஸ்க்ரீன் இருக்கோ அது மாதிரி. ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு மேலே ஒரு நல்ல சோகமான ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, ரொம்ப சந்தோஷமான ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, ரொம்ப ஹியூமரான ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஸ்க்ரீனாக அது பாட்டுக்கு தேமேன்னு இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காட்சிகள் வந்து போயிட்டே இருக்குது. சில்வர் ஜூப்ளி போகுது, இல்லை அட்டர் ஃப்ளாப்பான ஒரு ஃபில்ம் போகுது, ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒரு ஸ்க்ரீன் எப்படி இருக்கோ, எப்படி பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேலே ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி கம்மல்னு ஒரு ஃபார்மை கொடுத்து ஒரு பேரும் வச்சுருக்கான், விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தங்கத்துக்கு தெரியவே தெரியாது. தங்கம் தேமேன்னு இருக்குது, அது பாட்டுக்கு இருக்குது, உதாசீனமாக இருக்குது.
ஒரு கயிற்றுக்கு மேலே நம்ம பாம்பை பார்க்குறோம், அந்த கயிற்றுக்கு தெரியவே தெரியாது நமக்கு மேலே ஒருத்தன் பாம்பை பார்க்குறான், பயப்படுறான் அப்படின்னு அந்த கயிற்றுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு மேலே பார்க்கக்கூடிய அந்த பாம்பு நம்ம பார்க்குறோமே, அந்த பாம்போட எந்த சம்பந்தமும் இல்லாமல் கயிறு தேமேன்னு இருக்கு, எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி தான் பகவான் சச்சிதானந்த சுரூபமாக எப்படி இருக்கார் அப்படின்னா, எந்த விகாரமும் இல்லாமல் எதோடையும் சம்பந்தப்படாமல் உதாசீனவதாசீனம். உதாசீனனை போல ரோட்டில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே பார்ப்பவராக மட்டும் இருக்கார், எல்லாத்தையும் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அசக்தம் தேஷு கருமசு, பகவான் சொல்றார், நான் இந்த கருமங்களோடு எதோடையும் சம்பந்தப்படுவதில்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 10வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். முக்கியமான ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்றார். தத்ர பூத்த கிராமம் இமம் விஸ்ருஜாமி. இந்த பூத்த கிராமம், பூத்த சமுதாயம், இந்த கிரியேஷன் இருக்கே, ஜீவ ஜகத்து, இந்த கிரியேஷன் இருக்குல்ல, இதுக்கு பேர் பூத்த கிராமம்னு பேர். இந்த பூத்த கிராமங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா விஸ்ருஜாம் யகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் 8வது ஸ்லோகத்தில். பூத்த கிராமம் இமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர் வசாத். இதை எல்லாத்தையும் நான் விசுரிஜாமின்னு 7வது ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தேன். நான் ஒவ்வொரு கல்பத்தோட ஆதி காலத்திலையும் என்ன பண்ற, இந்த சிருஷ்டியை எல்லாத்தையும் சிருஷ்டிக்கின்றேன். விசுரிஜாமி கல்பாதவ் விசுரிஜாம் யகம் அப்படின்னு 7வது ஸ்லோகம் முடியும் போது சொன்னார். அதை தான் இங்க ஆச்சாரியார் சொல்றார். பூத்த கிராமம் இமம் விசுரிஜாமி. எப்படி விசுரிஜாமி, எப்படி சிருஷ்டி பண்றேன் நான் அப்படின்னா உதாசீனவத ஆசீனம். உதாசீன பாவத்தில் இருந்துகிட்டு நான் வந்து இதை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு 7வது ஸ்லோகத்துல நான் சிருஷ்டி பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 9வது ஸ்லோகத்துல நான் உதாசீனாய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்றாரு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதீச்ச விருத்தம் உச்சியதே. என்னங்க விரோதமா இருக்கு, ஒருத்தர் பண்றேன்றாரு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உதாசீனமா இருக்கேன் அப்படின்றாரு. பண்ணுனா எப்படி உதாசீனமா இருக்க முடியும்? ஏதாவது ஒரு கர்மம் பண்றோம், உதாசீனமா இருந்து கர்மம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்னோட ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். ஏதாவது நான் சீரியஸாக பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, பேனா பிடிக்கிற ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெயிண்டிங் ப்ரஷ் பிடிக்கிற மாதிரி பிடிப்பார். ஸ்ரத்தையாக எதையுமே பண்ண மாட்டார். அப்படியே நான் ரொம்ப சீரியஸாக கிராமர்லாம் எழுதி போட்டுக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் மட்டும் வந்து உட்காந்துட்டு அப்படியே மெதுவாக ஏதோ பண்ணிட்டு இருப்பார். எனக்கு கோபமாக வரும். என்னங்க இது உதாசீன பாவத்தில் உட்காந்துருக்கீங்க, ஒழுங்காக உட்காந்து சீரியஸாக பாடம் படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா சீரியஸாக பண்ணினாதான் காரியம் நிறைவேறும். ஒரு சாதாரண ஒரு காரியம் பண்ணி ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக காரியம் பண்ண வேண்டியிருக்கு. உதாசீனத்தோட பண்ணினீங்கன்னா காரியம் கெட்டு போகுது. ஆனால் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகிருத்தியம் சொல்லக்கூடிய பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணுறார். சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க போது சொல்கிறார், உதாசீனமாக நான் இருந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு. என் முன்னாடிலாம் வந்தாருன்னா அடிதான் கிடைக்கும். என்ன உதாசீனமாக பண்ணுற, சீரியஸாக ஒழுங்காக பண்ணு, என்ன உதாசீனமாக பண்ணுற அப்படின்னு நானே சொல்லுவேன். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய காரியத்தை யோசிச்சு பார்த்தா தெரியும், பர்ஃபெக்ஷனாக இருக்குது. இது எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது எல்லா காரியங்களும். அப்போ எல்லா காரியங்களும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் சொல்கிறார், என்ன சொல்கிறார், உதாசீனமாக நான் இருந்துக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்றார். அப்போ உதாசீனனாக இருந்தால் இவ்வளோ பர்ஃபெக்ஷனை பண்ண முடியாது. இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணணும் அப்படின்னா சீரியஸாக ரொம்ப அபிமானத்தோடு இருந்து பண்ணாதானே பண்ண முடியும். அப்போ ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன். நான் எல்லா கர்மத்தையும் பண்ணுறேன், அதே நேரத்தில் வந்து உதாசீனனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்னோட ஒன்று விரோதப்படுகிறது. 7வது ஸ்லோகத்தில் சொன்னதும் 9வது ஸ்லோகத்தில் சொன்னதும் ஒன்றுக்கொன்று விரோதத்தை உடையதாகுது அப்படின்னு இது தத்பரிகாரார்த்தம் ஆக. அதை பரிகாரம் பண்றதுக்காக அந்த விரோதம் யாராவது யோசிச்சாங்க அப்படின்னா அதை பரிகாரம் பண்றதுக்காக இந்த 10வது ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி
மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சசராச்சரம் சூயதே சசராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஹேதுநானேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே ஜகத்விபரிவர்த்ததே மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சசராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே. நல்ல ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஒரு லட்சணம் எழுதிங்க ஈஸ்வரனுக்கு. ரொம்ப பிரசித்தம், வேதாந்தம் கேட்குறவங்கள ஏற்கனவே கேட்டவங்களுக்குலாம் ரொம்ப பிரசித்தமானது. ஈஸ்வரனுக்கான லட்சணம் என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அவ்யக்தம், அவ்யயம், அந்தர்யாமி, இது மாதிரி முக்கியமான லட்சணங்கள் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான லட்சணம் ஈஸ்வரன் இடத்துல கொண்டு வர போகிறோம். அபின்ன நிமித்த உபாதான காரணம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அபின்னம் அப்படின்னா வேறுபாடு இல்லாமல் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டினா நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் பகவான் இருக்கின்றார் அப்படின்ற லட்சணத்தை நம்ம சொல்ல போகிறோம். நிமித்த காரணம் அப்படின்னா இன்டலெக்சுவல் காஸ், உபாதான காரணம் அப்படின்னா மெட்டீரியல் காஸ். இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பகவான் இடத்துல பார்க்க போகிறோம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னவா இருக்கார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்த பிரம்மம். இந்த சுத்த பிரம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபின்ன சக்தியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஜ்ஞானமானது ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் மாயா அப்படின்னு பேர். அந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா அது அவருக்கு வேறானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்த பிரம்மத்துக்கு வேறில்லாததா மாயையானது இருக்கின்றது. அது அந்த சுத்த பிரம்மத்தோட ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஸ்வபாவம். அந்த மாயாக்கு என்ன பேரு? ஸ்வபாவம் அப்படின்னு பேர். என்ன ஸ்வபாவம்? நல்ல களிமண் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பானையாக வளைய முடியும், பானையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அப்போ இதே மணலில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மணலில் பண்ண முடியாது. இப்போ நம்ம கேட்குறோம் பானை பண்ணுறதுக்கான சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் எப்படி இருந்துச்சு? ஸ்வபாவமாக இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுத்தில் அது மாதிரி சுபாவம் இல்லை. அப்போ இதே மாதிரி கைத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பை பார்க்குறோம். வேற எதுலையாவது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற எதுலையும் பார்க்க முடியாது. கயிறு மாதிரி இருக்கிற வஸ்துக்களில் தான் பார்க்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கான சுபாவம் அதன் இடத்துல இருக்குது. கயிறை பாம்பா பார்க்குற சுபாவம் அந்த கயிற்றுல இருக்குது, மறைஞ்சிருக்கு. இப்போ வந்து தங்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆபரணமாக பார்க்குறோம். ஆபரணமாக பார்க்குறதும் அப்படின்னா தங்கம் தங்கமாகவே இருக்குது, ஆனால் ஆபரணமாக தோன்றுறது பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆபரணமாக தெரிகிற சாமர்த்தியம் அந்த தங்கத்தில் சுபாவமாக இருக்குது. அப்போ இதே மாதிரி சுபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபத்தை ஏற்றி வச்ச மாத்திரத்தில் இம்மீடியட்டாக என்ன ஆகுது? அதோட ஷேடோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியுது. இது சுபாவம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர், இந்த மாயாக்கு பேர் சுபாவம். பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிமித்த காரணமா சுத்த சைத்தன்யம். நிமித்த காரணம் சூரியன் மாதிரி. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான், வெறும் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கான். சூரியன் மாதிரி பிரகாச ஸ்வரூபம். அந்த பிரகாச ஸ்வரூபத்தில் மயா அத்தியக்ஷேன. அத்தியக்ஷமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூப்பர்வைசிங், சந்நிதி அப்படின்னு பேர். பகவானோட சந்நிதியில சாநித்தியத்தில், பகவானோட சாநித்தியத்தில் சுத்த பிரம்மத்தோட சாநித்தியத்தில் சூப்பர்வைசிங்ல மேற்பார்வையில் பிரகிருதின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா மெட்டீரியல் காஸ். நிமித்த காரணம் சுத்த சைத்தன்யம். அதுல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா. நான் ஏற்கனவே ஸ்வேதாஸ்வத உபனிஷத் சொல்லியிருக்கேன். பிரகிருதிம் து மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக.
அப்ப பிரகிருதினா என்ன எடுக்கணும்? மாயா. அந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சந்நிதியில அவரோட சூப்பர்வைசிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூயதே சச்சராச்சரம், இந்த சிருஷ்டியை அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி தான் என்ன பண்ணுது அப்படின்னா சூயத்தை அப்படின்னா சிருஷ்டிக்கின்றது. இந்த மொத்த ஜெகத்தை யாரு பண்ணுனா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? மாயா பண்ணிச்சு. இந்த மொத்த ஜெகத்தையும் மாயை தான் செய்தது. ஆனா சுதந்திரமா மாயா பண்ணுமா அப்படின்னு கேட்டா சுதந்திரமாக மாயா செய்யாது. மாயா ஒன்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமா வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இருக்கணும். அப்ப கான்சியஸ்னஸ்க்கு ஆதாரமா வச்சுக்கிட்டு அதோட சந்நிதியில இந்த பிரகிருதியானது இந்த அண்ட சராச்சரங்களை எல்லாத்தையும் செய்கின்றது. சூயதே அப்படின்னு சொல்லியாச்சு. ஹேத்துனா அனேன ஹேத்துனா, ஹேத்து நானேன அதை பிரிச்சோன்னா அனேன ஹேத்துனா, இந்த காரணத்தால். இந்த காரணம்னு என்ன அர்த்தம்? ரெண்டு காரணம் இருக்கு. இந்த காரணம்னா எந்த காரணம்? ஒன்னு நிமித்த காரணம், ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாதான காரணம். ஒன்னு இன்டலெக்சுவல் காஸ், ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ். இந்த காரணத்தினால் ஜகத் விபரிவர்த்ததே, இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜகத் என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றி கொண்டே இருக்கின்றது. விபரிவர்த்ததே அப்படின்னா சுழன்று கொண்டே இருக்கிறது. சிருஷ்டி நடக்குது, அதுக்கப்புறம் லயம் நடக்குது. சிருஷ்டி நடக்குது, லயம் நடக்குது. யார் ஆதாரமா இருக்கா? பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் பிரகாசம் ஆதாரமா இருக்கு. யாரு கிரியேஷன் பண்றா? இந்த பிரகிருதியானது அவ்யக்தம் மாயான்னு சொல்லக்கூடிய பிரகிருதியிலிருந்து கிரியேஷன் வெளியில வருது. ஒவ்வொரு கல்பத்திலையும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கல்பத்தோட எண்டில் இந்த கிரியேஷன் எல்லாம் அந்த பிரகிருதியிலேயே போய் லயமாகுது. அப்ப பிரகிருதியிலிருந்து வெளியில வருது, பிரகிருதியிலிருந்து உள்ள போகுது. அப்ப யாரு கிரியேட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதி தான் கிரியேட் பண்ணுது. சுதந்திரமா? சுதந்திரம் இல்லை. யாரு பின்னாடி இருக்கா? சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கு. இததான் சொல்ல வருது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்து சொல்ற மயா. மயா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால். மயா அத்தியக்ஷேனன் இருக்குல்ல, மயானா என்ன சுவாமி எடுக்கணும்? சர்வத்தோ, எல்லா இடத்திலையும் சுற்றிலும். திருஷி மாத்திர சொரூப்பேன மயா. மயான என்னால். எப்படிப்பட்ட என்னால் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருஷி மாத்திர சொரூப்பேன. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே சுவாமி. யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவோட லட்சணம் சொல்லும் போது அந்த திருஷி மாத்திரன்ற இடத்துல மட்டும் யோக சூத்திரம் 2:17 போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திரஷ்டா திருஷி மாத்திரஹ. திரஷ்டா என்ன அர்த்தம்? திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம், பார்வை மாத்திரம், வெறும் பார்வை மாத்திரம். திரஷ்டா திருஷி மாத்திரஹ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் சொல்லுது. பிரத்யானு பஷ்யக. திரஷ்டா திருஷி 20 2:20 போட்டு மாத்தி சொல்லிட்டேன். 2:20 திரஷ்டா திருஷி மாத்திரக சுத்தோபி பிரத்யானு பஷ்யக அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன் அப்படின்னா பகவான் வந்து இங்க சொல்றாருல அத்தியக்ஷமா இருக்கேன், பிரகாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஆச்சாரியர். அதனால்தான் அத்தியக்ஷன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மேற்பார்வைன்னு எடுக்காதீங்க. ஆச்சாரியர் சொல்றாரு திருஷி மாத்திர சொரூபம். பகவானோட சொரூபம் என்னது? திருஷி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைத்தன்யம்னு அர்த்தம், பார்வைன்னு அர்த்தம், பிரகாசம்னு அர்த்தம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரமபாவம். பகவானோட வாஸ்தவ சொரூபம் எது அப்படின்னா வெறும் சைத்தன்ய சொரூபம் தான் பகவானோடது. அந்த சைத்தன்ய சொரூபத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம ஏற்றி வச்சு பார்க்கிறோம். இந்த மொத்த உலகத்தையும் பகவான் என்ன பண்றார் அப்படின்னா பார்க்கின்றார், சாட்சியா இருந்து பார்க்கிறார் அப்படின்னு. அதாவது ஆச்சாரியர் சொல்றாரு திருஷி மாத்திர சொரூபம் பகவானோடது. அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேர். திருஷி மாத்திரமா இருக்கிறது சந்நிதி மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்ஷியை வந்து பாத்தீங்கன்னா வச்சுப்பாங்களாம். சக்கோர பக்ஷி அப்படின்னு ஒரு பக்ஷி. என்ன பக்ஷி? அதுக்கு பேர் சக்கோர பக்ஷி அப்படின்னு ஒரு பக்ஷி. பழைய காலத்துல எல்லாம் ராஜாக்கள் இருப்பாங்க.
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு எப்போ சாப்பிட்றதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பட்சியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட்டை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இலையில பரிமாறின மாத்திரத்தில் இந்த பட்சியோட கண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுட்டில் விஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது நார்மலாக எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவார், ஃபுட் எடுத்து சாப்பிடுவார். அந்த கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார், சாப்பிட மாட்டார், விஷம் இருக்குன்னு அவாய்ட் பண்ணிடுவார். அப்போது சக்கோர பட்சியோட சன்னிதானத்தில் அது எதுவும் சொல்லலை, நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடாம இருங்க அதெல்லாம் அது சொல்லலை. அது என்ன பண்ணுது அப்படின்னா பார்த்து அதோட பார்வையில் அதோட சந்நிதியில் ராஜாவோட பிரவிற்த்தியானது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ற பிரவிற்த்தியானது எப்படி சம்பவிக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் திரஷ்டா மாத்திரமா இருக்கக்கூடிய, வெறும் சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய, வெறும் பிரகாசமா இருக்கக்கூடிய பகவானோட சந்நிதியில எப்படி இருக்கு, அவிக்ரியாத்மனா. இந்த பிரகாசம் இந்த ரூம்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி. என்ன நடந்தாலும் இந்த ரூம்ல இருக்க லைட் எப்படி இருக்கு, பிரகாசம் அப்படின்னா அவிக்கிரியம் அப்படின்னா மாறுபாடு இல்லாம அப்படியே இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை சொல்லி கொடுத்தாலும் ஆஹா ஓஹோன்னு சொல்றதில்லை. நான் உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோஸ் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தாலும் இந்த பிரகாசம் எதுவும் சொல்றதில்லை. நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு சாமிக்கு முன்னாடி காலை நீட்டிக்கிட்டு நான் படுத்திருந்தாலும் டே சாமிக்கு முன்னாடி காலை நீட்டி இருக்கடா நீ அப்படின்னு அது எதுவும் சொல்றதில்ல. அப்போ நான் படுத்து தூங்குனாலும் டே தூங்கிட்டு இருக்கேடா எந்திரிச்சு எதையாவது பண்ணுடா ஜபம் பண்ணுடான்னு அது சொல்றதில்ல. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரகாசம், இந்த ரூம்ல இருக்க பிரகாசம் எந்த விகாரங்களும் இல்லாம அது பாட்டுக்கு இருக்கு, விகாரம் இல்லாம ஏக்க ரூபமா பிரகாசமா ஒரே ஃபார்ம்ல இருக்கு. இதே மாதிரி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா வெறும் பிரகாசஸ்வரூபமா சைத்தன்யமா உணர்வா எப்படி இருக்கார், அவிக்ரியாத்மனா அப்படின்னு என்ன அர்த்தம், விகாரம் இல்லாம நிஷ்கிரியமா எந்த மாறுபாடும் இல்லாம சதா ஸ்கிரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் இருக்கார். அப்படிப்பட்ட அத்தியக்ஷேன மம, என்னுடைய அத்தியக்ஷத்துல என்னுடைய மேற்பார்வையில சந்நிதியில பிரகிருதியானது மாயா திரிகுணாத்மிகா, மாயான்ற பிரகிருதி இருக்குல்ல, அந்த மாயான்னு சொல்லக்கூடியது என்னது, திரிகுணம். அந்த 3 குணங்களை உடைய சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களுடைய மாயா அவித்யா லட்சணா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம், அவித்யா. அவித்யான்னு அர்த்தம் அஜ்ஞானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இந்த மாயா அவித்யான்னு ஏன் சொல்றீங்க சுவாமி அப்படின்னா இண்டிவிஜுவல்ல சொல்லும் போது அவித்யான்னு சொல்லுவோம், என்கிட்ட இருக்கிறது இண்டிவிஜுவல். நான் சொல்றேன்ல தூக்கத்தில் என்ன இருந்துச்சு, தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகமா தூங்கினேன், நான் இருந்தேன். அதே நேரத்தில் ஒன்றும் தெரியலை அப்படின்னு நம்ம சொல்றோமே, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் தூங்கும் போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அவித்யான்னு பேர். இதே மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவர்களும் ஒன்றும் தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் மாயா. அப்ப மாயான்றது காஸ்மிக்ல, அதே இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யான்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் சுவாமி அப்படின்னா ஒன்றும் தெரியல, இதான் மீனிங் அவித்யானா. அவித்யான்றதுக்கு அர்த்தமே ஒன்றும் தெரியாதது, அஜ்ஞானம், இருட்டு. அந்த இருட்டுல என்ன இருக்கு சுவாமி அப்படின்னா 3 குணங்கள் இருக்கு, திரிகுணாத்மிகா மாயான்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த மாயையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பிரகிருதி அப்படின்னு இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், மயா அத்தியக்ஷேன பிரகிருதின்னு சொல்லிட்டார். பிரகிருதியானது 3 குணங்களை உடைய மாயான்னு சொல்லக்கூடிய அவித்யான்னு சொல்லக்கூடிய பிரகிருதியானது, பிரகிருதினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் காரணம்னு அர்த்தம். பிரகிருதி விக்ருதின்னு சொல்லுவோம். பிரகிருதினா காரணம், விக்ருதினா காரியம். அப்ப இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியானது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூயத்தே. சூயத்தைன்னு என்ன சுவாமி, உத்பாதயத்தே. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உத்பாதயதி, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்கின்றது. எதை, இந்த ஜெகத்தை. இந்த ஜெகத்து எப்படிப்பட்டது, சச்சராச்சரம், சரம் அச்சரம், இந்த 2தோடு கூடியிருக்கின்ற இந்த ஜெகத்.
இந்த மொத்த ஜெகத்தும் என்னது? அசைகின்ற அசையாதவைகள். சர அப்படின்னா அசைகின்றவைகள், அச்சர அப்படின்னா அசையாதவைகள். இந்த அசைகின்ற அசையாததா இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்தையும் என்ன பண்ணுது? பிரகிருதி பண்ணுது, மாயாதான் செய்கின்றது. பகவான் ஒன்றும் செய்யல. உதாசீனமா பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கார். வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அப்படித்தானே இருப்பார். நான் பூர்வாசிரமத்தில் பார்த்துருக்கேன். அப்பா பார்த்தீங்கன்னா உதாசீனமா ஒரு ஈஸி சேரை போட்டு, ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு ஈஸி சேரை போட்டு ஃப்ரீயாக உட்கார்ந்துருப்பார். என்ன பண்ணட்டும், இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார் பண்ணட்டுமா, இல்லை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு அம்மா கேட்டாங்கன்னா, ஓ இஷ்டம் ஏதாவது பண்ணுமா அப்படின்றார். உதாசீனமா இருப்பார். என்ன பண்ணலாம், எந்த கேள்வி கேட்டாலும் ஓ இஷ்டம் பண்ணிக்கமா, ஓ இஷ்டம் பண்ணிக்கோ, ஓ இஷ்டம் பண்ணிக்கோன்னு அப்பா பார்த்தீங்கன்னா அம்மாட்ட சொல்ற மாதிரி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாசீனமா உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன வேணா பண்ணுமா மாயாமா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாசீனமா இருக்கார். ஆனா அம்மா பண்ற காரியங்கள் எல்லாம் எதை முன்னிட்டு? அப்பாவோட சாநித்தியத்துல காரியம் நடக்கும். அப்பா மட்டும் வீட்டில் இல்லைன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு. எந்த காரியம் இல்லாமல் அம்மா நிம்மதியாக இருந்துருவாங்க, எதுவும் பண்ணவே மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அப்பாவோட சந்நிதியில் நடக்கிற மாதிரியே இந்த பிரம்மத்தோட சந்நிதியில் இந்த மாயா அம்மா என்ன பண்ணுறாங்க? இந்த எல்லா அண்ட சராச்சரங்களை எல்லாத்தையும் உற்பத்தி செய்கிறார்கள். செஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் சொல்றார், ததாச்ச மந்திர வர்ணக, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, மந்திர வர்ணக, வர்ண இரு போட்டுக்கணும். தமிழ்லையும் மந்திர வரணன் இருக்கு, மந்திர வர்ணக இருக்கணும், மந்திர வர்ணக. அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஒரு மந்திர வர்ணமும் இருக்குங்க. என்ன மந்திரம்? நான் ரொம்ப நேத்து கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும் போது ஒரு மந்திரத்தை நல்லா எழுதி வீட்டுக்கு முன்னாடி மாட்டிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சில மந்திரங்கள்லாம் அப்பப்போ வாசித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஈஸ்வரனை பற்றின லட்சணம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 6:11 அப்படின்னு ஸ்லோகம், மந்திரம், ரொம்ப பிரசித்தமான மந்திரம். ஏகோ தேவக சர்வபூதேஷு கூட்டஹ, ஏகோ தேவக சர்வபூதேஷு கூட்டஹ, ஒரே தேவன். நான் ஏற்கனவே 8வது சாப்டர்ல சொல்லும்போது சொன்னேன், கிம் தத் பிரம்ம, அந்த பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போது 8வது சாப்டர்ல ஆரம்பத்திலேயே சொல்லிச்சு, அக்ஷரம் பரமம் பிரம்ம, அக்ஷரம் அழிவில்லாதது அந்த பிரம்மம், ஸ்வபாவம் அத்தியாத்மமுச்சியதே. பிரம்மத்தோட ஸ்வபாவம் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, பிரம்மத்தோட ஸ்வபாவம் எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் நான் 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 சொல்றதுதான் பிரம்மத்தோட ஸ்வபாவம். அப்ப பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகோ தேவக, ஒரே தேவன் அந்த பிரம்மம், அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஹிருதயத்திலையும், கூட்டகா அப்படின்னா ரகசியமா இருக்கார். ரகசியமா இருந்துகிட்டு என்ன பண்றார் சுவாமி அப்படின்னா, உள்ளதான் இருக்காரா சுவாமி அப்படின்னா, இல்ல சர்வவியாபி. அவர் எப்படி இருக்காருன்னா, மந்திரம் ஃபுல்லா நான் வாசிச்சிடுறேன், அந்த பரமாத்மா எல்லாத்துக்குள்ளாரையும் நானா இருக்கார். இந்த வேதாந்தம் படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும். என்னன்னா, உள்ள போக போக சாது நகரவம் அசாது நகரவம் இதி தைத்திரியம் சொல்லுது. நான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணிட்டேன் கெட்டது பண்ணிட்டேன் அப்படின்னு நல்லது பண்ணுறதுல பெருமையும், கெட்டது பண்ணிட்டேன் அப்படின்னு கில்ட்டியும், இது எல்லாம் விட்டு போகணும். ஐயோ நான் அல்பமாக இருக்கனே அப்படின்னு தன்னோட அல்பத்தனங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் யாருன்னா, நான் சொல்லக்கூடியது யாரு? உள்ள பகவான் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கார். மேலே இருக்கிறதெல்லாம் வேஷம். இந்த வேஷத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். நான் பகவான் இருந்துட்டு இருக்கார், வெளில தெரியாம இருக்கார். இப்ப வேதாந்தம் என்ன பண்ணுது? உங்களை அவரை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் எங்க இருக்கார்? உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். சர்வவியாபி, எல்லாத்தையும் மொத்த கிரியேஷனையும் வியாபிச்சிருக்கார். தங்கம் எப்படி ஆபரணம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கோ, காட்சிகளை எல்லாத்தையும் ஸ்கிரீன் எப்படி வியாபிச்சிருக்கோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். சர்வபூத்தாந்தராத்மா, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறவர், எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவா இருக்கின்றார், அந்தர்யாமியா இருக்கார். எனக்குள்ளார இருந்துகிட்டு என்னை இயக்கிறவர் அவர்தான். நான் சொல்றது அவரை தான்.
நான் இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கிறவர் அவர்தான். நம்ம டெய்லி படிக்கிறோம்ல, எதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறோமோ, எதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. டெய்லி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாராயண சூக்தத்தில் இருக்கிறத படிக்கிறோம். எச்சகிஞ்ச ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா. இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ, அந்தர்பகிஷ்ட தத் சர்வம், அந்த நாராயணன் எங்க இருக்கார் அப்படின்னா உள்ளையும் வெளியிலையும் சர்வத்தையும் வியாபிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதா நாராயணன் இருக்கார். அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஸ்வேதாசுர உபனிஷத்துல சொல்லுது, அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபியா இருக்கார். அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தராத்மாவா இருக்கார். இருந்துகிட்டு என்ன பண்றாரு சுவாமி அப்படின்னா கர்மாத்யக்ஷா அனஷ்ணன்யோ அபிச்சாக்கஷீதி. உள்ள ஒரு பட்சி இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம பண்ற இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து தன்னை ஒரிஜினல்னு அறியாம ரிஃப்ளெக்ஷன் நினச்சிக்கிச்சு, தான் தனி அப்படின்னு நினச்சிக்கிச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியறேன், நான் ஒரிஜினல். இந்த ஒரிஜினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கேமராவில் தெரியும் போது அந்த கேமராவில் இருக்கிறது முட்டாள், அது நினச்சிக்கிச்சு நான் வேற போல இருக்கு, சுவாமி வந்து ஆப்போசிட்டில் இருக்கார், அவர் வேற நான் வேற அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எவ்வளோ முட்டாள்தனம் இல்லை? இதே காரியத்தை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிம்பமாக இருக்கார். அதோட ரிஃப்ளெக்ஷன் மனசு புத்தி எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேற பகவான் வேறன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டதையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சுக துக்கங்கள் எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட்னால நல்ல பற்றுதலை அடைஞ்சு இப்போ சொல்லுது என்னன்னு கேட்டினா பிம்பம் பிரதிபிம்பம் வேற வேற இல்லை. ஆனால் அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா பிம்பமும் உள்ளதான் இருக்கு, பிரதிபிம்பமும் உள்ளதான் இருக்கு. புத்தியில இருந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பிம்பபூத்தமா ஈஸ்வரன் புத்தியில அந்தர்யாமியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உணர்வுகளையும் அனுபவிச்சுக்கிட்டு ஜீவனா சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த புத்தியில இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சாட்சி என்ன பண்ணுது அப்படின்னா இது எதையுமே போகம் பண்ணாம இந்த ஜீவன் படுற அவஸ்தைகளை எல்லாத்தையும் சுகதுக்கங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. கர்மாத்யக்ஷக, அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ற புண்ணியம் பாப்பம் எல்லா கர்மங்களையும் அந்த பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், அத்தியக்ஷனா இருக்கார். இப்ப இங்க வந்துச்சு பாத்தீங்களா, இந்த 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கோம், 10வது ஸ்லோகத்துல மயா அத்தியக்ஷேன அப்படின்னு இருக்கா. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்திலையும் ஸ்வேதாஸ்வதர மந்திரத்தில் சொல்லுது பகவான் எப்படி இருக்காருன்னா கர்மாத்யக்ஷக. அவர் கர்த்தா இல்லை, கர்மத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார், சூப்பர்வைஸ் பண்றார், பிரகாசிக்கிறார். அவரோட சந்நிதியில எல்லா கர்மங்களும் நடக்குது, கர்மத்தை எல்லாத்தையும் பார்க்கிறவரா இருக்கார். சர்வபூதாதி வாசக, எங்க சுவாமி இருக்கார், எல்லா பூத்தங்களையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு எல்லா பூத்தங்களுக்குள்ளாரையும் வாசம் பண்றார். பகவான் எங்கேயோ இல்லை, தேகோ தேவாலய புரோக்தா, இந்த தேகம்தான் தேவாலயம். ஜீவோ தேவ சனாதனக, இந்த ஜீவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன். பகவான் எங்க இருக்கார், என்னோட தேகத்துக்குள்ளாரியே இருக்கார். நேற்று ரொம்ப கில்ட்டி ஆகிப்போச்சு, சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நம்ம அருணாச்சலேஸ்வரரை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரெகுலராக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாகி போய் ரொம்ப கஷ்டமாக போச்சு. நேற்று ரொம்ப வருத்தம். ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியை பார்க்கவே முடியல, சுவாமியை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி எங்கே இருக்கார், எங்கே தேடுறது சொல்லுங்க, சுவாமி எங்கே இருக்கார், எனக்குள்ளாரே இருக்கார். ஜீவோ தேவ சனாதனக, இந்த ஜீவன் நான் சொல்றனே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவனா உள்ளுக்குள்ளார இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூதாதிவாசக. அது மட்டும் இல்லை, அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா சாட்சி. உள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கார், சாட்சியா இருக்கார். சேத்தா, சேத்தா அப்படின்னா மந்திரம் சொல்லுது சேத்தானா சைத்தன்யமா இருக்கார், உணர்வா இருக்கார். அது மட்டும் இல்ல கேவலோ நிர்குணஸ்ச, அவர் மட்டும்தான் இருக்கார். கேவலம்னா தனிச்சு இருக்கார். உள்ளுக்குள்ளார எப்படி இருக்காருன்னா நிர்குணமா இருக்கார், நிராகாரமா இருக்கார். நாம ரூப குணங்கள் இல்லாம நம்மளுடைய தேகத்துக்குள்ளார வெறும் பார்த்துக்கிட்டு இருக்கார் சாட்சியா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர மந்திரம் சொல்லு. 11:6
எப்போ சமயம் கிடைச்சதுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபோட்டோ காப்பி போட்டு வச்சுக்கணும். ஈஸ்வரன் எப்படி அப்படின்னு திரும்ப 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 நம்ம சொல்லணும். உள்ளுக்குள்ளார இருக்கார், உள்ளுக்குள்ளார இருக்கார், நானா இருக்கார், எல்லாமா இருக்கார் அப்படின்னு திரும்ப திரும்ப கொண்டு வரும் ஆச்சாரியர். அதனால தான் சொல்றார், ஏகோ தேவக சர்வபூதேஷு கூடக சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷக சர்வபூதாதிவாசக சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்சைதி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஹேத்துனா அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், ஹேத்துனா அனேன ஹேத்துனான் இருக்கு. ஹேத்துனா காரணம்னு அர்த்தம். அனேன ஹேத்துனான்னு என்ன அர்த்தம்? இந்த காரணத்தினால. எந்த காரணம் சுவாமி? பகவான் என்ன காரணமா இருக்கார் நான் கேட்டேன். நிமித்த காரணம். பகவான் எந்த காரணமா இருக்கார்? காரணத்தை 2ஆ பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாதான காரணம், மெட்டீரியல் காசு. இன்னொன்று நிமித்த காரணம், சந்நிதி மாத்திரமா காரணமா இருக்கிறது பிரகாசம். நம்ம இப்ப பாடம் படிச்சுக்கிட்டு இருக்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா இதுக்கு வந்து இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்தமா இருக்கு. லைட் ஆஃப் ஆச்சுன்னா என்னால் பாடம் படிக்க முடியாது. அப்போ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு? நிமித்த காரணமா இருக்கு. இந்த சூரியன் என்னவா இருக்கான்? இந்த ஜெகத் வந்து காலையிலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் காரியம் பண்றதுக்கு இந்த சூரியன் நிமித்த காரணமா இருக்கான். அவனோட சந்நிதியில இந்த ஜெகத் வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த நிமித்த காரணமா பகவான் இருக்கார். அனேன நிமித்தேன, நிமித்தம்னா நிமித்த காரணத்தினால, அனேன அத்தியக்ஷத்வேன போட்ட. நிமித்தம்னா என்ன சுவாமி? அத்தியக்ஷனா இருக்கிறது, வெறும் சூப்பர்வைஸ் மட்டும் பண்றது. ஒரு சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார், அப்படியே ஒரு ரவுண்டு வரார் அப்படின்னா அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் கம்பெனில எல்லாம். ஒரு பாஸ் இருக்கார் அப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னா போதும், அவரோட ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸும் நடந்துட்டு இருக்கும், ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராஜா சீட்ல இருக்கார், சிம்ஹாசனத்துல இருக்கார் அப்படின்னா அந்த ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் போயிட்டே இருக்கும், வெறும் சந்நிதி மாத்திரம். அப்ப பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சந்நிதி மாத்திரமா இருக்கிறதுக்கு பேர் தான் அத்தியக்ஷத்வேன அனேன ஹேத்துனான்றதுக்கு அர்த்தம் வெறும் சூப்பர்வைசரா பார்க்கின்றவரா இருக்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு, நிமித்த காரணமா இருக்கிறத வச்சுக்கிட்டு, கௌந்தேய ஏ குந்திபுத்திரனே, ஜகத் இந்த ஜகத்தானது என்ன சச்சராச்சரம். சச்சராச்சரம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அசைகின்ற அசையாததா இருக்கின்ற இந்த ஜகத்தானது வியக்த அவ்யக்தாத்மகம் விபரிவர்த்தத்தை என்ன பண்ணுது? கிரியேஷன்ல எல்லாம் கல்பத்தோட ஆதி காலத்துல என்ன பண்ணுது? வெளிப்படுது. இந்த ஜெகத்து மொத்தமும் வியக்தமாகுது. அதே நேரத்துல ராத்திரி ஆகும்போது என்ன பண்ணுது? பிரம்மாவோட ராத்திரியில அது எல்லாம் வெளிப்பட்டது, எல்லாம் வியக்தமானது எல்லாம் அவ்வியக்தமா அந்த பிரகிருதிக்குள்ளார போய் லயமாயிடுது. நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தூக்கத்துல இருந்து வெளியில வரோம், வியக்தமாகறோம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியில தூங்கி போறோம், அவ்வியக்தமா ஒன்னும் தெரியலன்னு ஆயிடுறோம். எப்படி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல அப்படின்ற அவ்வியக்தத்துக்குள்ளார போயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்தே வெளிப்படுகிறதோ வியக்தமாகுதோ, அதே மாதிரி இந்த மொத்த கிரியேஷனும் பிரம்மாவோட என்னது பகல் பொழுதுல ஃபுல்லா வெளிப்படுது. திரும்ப ராத்திரி ஆகும்போது அந்த பிரகிருதியிலேயே போய் லயத்தை அடைகிறது. அப்ப இந்த ஜெகத்துன்ற வியக்த அவ்வியக்தாத்மகம், வெளிப்பட்டது வெளிப்படாதது, வெளிப்படாதது காரணம், வெளிப்பட்டது காரியம். இந்த காரண காரியமா இருக்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்தும் என்ன பண்ணுது? விபரிவர்த்தத்தையே, விபரிவர்த்தத்தினா சுத்திக்கிட்டே இருக்கு. சர்வாசு அவஸ்தாசு, எல்லா அவஸ்தைகளிலும் இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சுழன்று கொண்டே இருக்கிறது. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி நடக்குது, அதுக்கப்புறம் லயம் போகுது. சிருஷ்டி ஸ்திதி லயம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. வெளிப்படுது, அதுக்கப்புறம் வெளிப்படாம அவ்வியக்தத்துல லயம் ஆயிடுது, திரும்ப வெளிப்படுது. எப்படி நம்ம டே டு லைஃப்ல டெய்லி வேக்கப் ஆகிறோம், டெய்லி தூங்கி போறோமோ, அதே மாதிரி இந்த ஜெகத்தும் வெளிப்படுகிறது, லயத்தையும் அடைகிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி கேள்வி வருது, திருஷி கர்மத்துவ ஆபத்தி நிமித்தாகி. யாரோட நிமித்தம்? எதுக்காக இந்த கிரியேஷன் பண்ணப்படுது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நம்ம யோக சூத்திரத்துல 2:20 ஒரு சூத்திரம் சொன்னேன், திரஷ்டா திருஷி மாத்திரக அப்படின்னு.
இதுக்கப்புறம் எதுக்காக இந்த கிரியேஷனை இந்த மாயா பண்ணுது? இந்த பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த கிரியேஷனை பண்ணுது அப்படின்னு கேட்டால் சிம்பிள் லாஜிக். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறாங்க. யாருக்காக குக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஹஸ்பண்ட் இருக்க, குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்காகவும் ஹஸ்பண்டுக்காகவும் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க? குக்கிங் பண்ணுறாங்க. சிம்பிள் லாஜிக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா எதுக்காக இந்த காரியத்தை பண்ணுது அப்படின்னா இந்த கிரியேஷன் எல்லாமே ஜீவர்களுடைய போகத்துக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்போ இதான் ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான சூத்திரம். இந்த பிரகிருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம்னு சொல்லுவோம். இது வந்து யோக சாஸ்திரத்தில் அந்த ஆத்மாவை சொல்லும் போது திரஷ்டா, அதே நேரத்தில் அந்த பிரகிருதியை சொல்லும் போது திருஷ்யம். திருஷ்யத்துக்கு என்ன சுவாமி லட்சணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம். 3 லட்சணங்கள் இந்த மாயைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. 3 லட்சணங்கள் சொல்லப்படுது. 2:18 யோக சூத்திரம் 2:18 இந்த இடத்துல போட்டுங்க. திருஷி கர்மத்துவ ஆபத்தி நிமித்தான் இருக்குல்ல, அந்த இடத்துல 2:18 யோக சூத்திரம் போட்டால் நல்லா இருக்கும். இந்த மாயாக்கு என்ன சுவாமி லட்சணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிகுணாத்மிகா. முதல்ல சிம்பிளாக ஆக்கிருங்க. மாயா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா 3 குணங்களை உடையது. சத்துவகுணம் என்ன பண்ணும்? பிரகாசம், நல்லா பிரகாசிக்கும், அறிவு. அதே நேரத்தில் ரஜோகுணம் என்ன பண்ணும்? கிரியா, நல்ல காரியத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா அது ரஜோகுணம். அதே நேரத்தில் ஸ்திதி, எந்த கர்மமும் பண்ணாம தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா செயலின்மை இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தமோகுணம். அப்ப சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம். இந்த 3 தான் மாயையோட லட்சணம். சரி, அடுத்த லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா 2வது லட்சணம் சொல்லுது பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். இந்த மாயா எப்படிப்பட்டது அப்படின்னா இங்க பார்க்கிறமே பஞ்சபூத்தங்கள், இந்த கிரியேஷன் இதெல்லாம் பஞ்சபூத்தங்களா யார் இருக்கா? இந்த மாயா தான் பஞ்சபூத்தங்களா இருக்கு. கூட இந்திரியாத்மகம், நம்ம தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்தங்கள் இந்த தேகம் ஆயிடுச்சு. பஞ்சபூத்தங்களுக்கு உள்ளார எதெல்லாம் இருக்கு? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கருமேந்திரியம், பஞ்ச பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயையோட காரியம். அப்ப பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம் 2வது லட்சணம். சரி, இருந்துட்டு போட்டோம் சாமி. எதுக்கு சாமி இந்த கிரியேஷன் இதை பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா இந்த பஞ்சபூத்தங்களா இருக்கிற இந்த கிரியேஷனையும் இந்த இந்திரியங்களா இருக்கக்கூடிய இந்த தேகாதிகளையும் எதுக்காக பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா 3வது லட்சணம் சொல்லுது போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். இந்த மாயா எதுக்காக பண்ணுது? ஒய்ஃப் வந்து எதுக்காக குக் பண்றாங்க? ஹஸ்பண்ட் சாப்பிடணுன்றது. சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக, சில்ட்ரன்ஸ் சாப்பிடணும், ஹஸ்பண்ட் சாப்பிடணுன்றதுக்காக அம்மாவும் ஒய்ஃபும் குக் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த மொத்த ஜெகத்தையும் கிரியேட் பண்ணது ஜீவாத்மாக்களுடைய போகத்திற்காக கிரியேஷன் எல்லாம் பண்ணுது மாயா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம் 2:18 சொல்லுது. அதே தான் இங்கே ஆச்சாரிய சொல்ற திருஷி கர்மத்துவ ஆபத்தி நிமித்தாகி ஜகதக சர்வா பிரகிருதிகி. இந்த திருஷின்னா என்ன அர்த்தம்? பார்வை, பார்ப்பவன், ஆத்மா. இந்த ஆத்மாவோட கர்மத்துவ நிமித்தா என்னன்னு கேட்டா திருஷி கர்மத்துவ அப்படின்னா திருஷி கர்மம் என்னது? பார்த்தல், பிரகாசித்தல். இந்த கர்மத்தை நிமித்தமா வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காகத்தான் ஜகத்தக சர்வா பிரகிருதிகி, இந்த மொத்த ஜெகத்தோட மொத்தத்தையும் கிரியேட் பண்ணது பிரகிருதி. எதுக்காக? இந்த புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவோட பார்க்கறதுக்காக. நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, வீட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுங்க எல்லாம் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால கிளியராக சொல்லுது எல்லாமே. ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்டு புடவை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி நெக்லஸ் அது இதெல்லாம் போட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு எதுக்காக பண்ணுறாங்க? ஹஸ்பண்டுக்காக தானே. ஹஸ்பண்ட் பார்க்கணுன்றதுக்காக தானே பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஹஸ்பண்டே வீட்டில் ஊரில் இல்லை அப்படின்னா ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு நைட்டியை மாட்டிக்கிட்டு, அழுக்கு நைட்டியை மாட்டிக்கிட்டு பறத்த மாதிரி சும்மா வந்து இப்போ பிச்சைக்காரி மாதிரி வீட்டில் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுல என்ன பண்ணுவாங்க?
நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா நெக்லஸ்லாம் போட்டு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் பார்க்கணுன்றதுக்காகத்தான் என்னது இது நடக்குது. ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் பண்ணிக்கிறாங்க. அப்போ நிமித்தம் என்னது? ஹஸ்பண்ட். அதே மாதிரி இந்த கிரியேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா சுவாமி பார்க்கணுன்றதுக்காக தான். சுவாமி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வா பிரவிற்த்தி, இந்த பிரகிருதியோட எல்லா பிரவிற்த்தியும், இந்த மாயையோட எல்லா காரியங்களும், தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது, கிரியேஷன் பண்ணுறது, வீட்டில் வந்து ஒய்ஃப் பண்ணுற எல்லா காரியங்களும் எதுக்காக அப்படின்னு கேட்டினா ஹஸ்பண்டுக்காக, சில்ட்ரன்ஸ்க்காக. அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயையோட எல்லா பிரவிற்த்தியும் ஹஸ்பண்டு பார்க்கணும், ஹஸ்பண்டு பார்க்கணும், சுவாமி பார்க்கணும் அப்படின்றத வச்சுக்கிட்டு தான் நடக்கிறது. அகம் இதம் போக்ஷியே. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருஷ்யமா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சொல்றோம், நான் இதனை போகம் செய்கின்றேன். ஒன்று, அகம் பஷ்யாமி, நான் இதனை பார்க்கின்றேன், நான் இதனை கேட்கின்றேன், நான் இதனை இந்த சுகத்தை அனுபவாமி, என்னது அனுபவிக்கின்றேன், நான் இந்த சுகத்தை போகம் பண்றேன், போக்ஷியே. அகம் பஷ்யாமி, நான் இதனை பார்க்கின்றேன், பஷ்யாமி. இதம் ஸ்ருணோமி, இதை நான் கேட்கின்றேன். இதம் சுகம் அனுபவாமி, நான் இந்த சுகத்தை அனுபவம் பண்றேன். துக்கம் அனுபவாமி, இந்த துக்கத்தை அனுபவிக்கின்றேன். ததர்த்தம் இதம் கரிஷ்யாமி, அதற்காக இதனை செய்கின்றேன். ஏததர்த்தம் இதம் கரிஷ்யே, இதற்காக இதனை செய்கின்றேன். இதம் ஞாஸ்யாமி, இதை நான் அறிகின்றேன் அப்படின்னு இத்தியாத்யா. இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன சாமி இருக்குன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குமா? நான் சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. தலைவலி வருது, தலைக்கு வலிக்குது அப்படின்னா எதுக்காக அப்படின்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை அனுபவிக்கணும், நல்ல சுகத்தை அனுபவிக்கணும், நல்ல காட்சிகளை காட்டுது. அப்போ பஞ்ச இந்திரியங்கள் மூலமா யார் பார்க்கணும்? நான் பார்க்கணுன்றதுக்காக இந்த மாயா என்ன பண்ணுது? விதவிதமான கிரியேஷனை எல்லாத்தையும் பண்ணுது, சுவாமி பார்க்கணுன்றதுக்காக. எதுக்காக பண்றாங்க? அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹல்வா பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்கு? நல்லா சாப்பிடணும், பசங்க சாப்பிடணும், நல்லா ஹஸ்பண்ட் சாப்பிடணுன்றதுக்காக. சில சமயம் ஒன்றுமே இல்லை, வெறும் ரசத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஐயோ ஒன்றும் இல்லை, பிடிக்கவே இல்லை, உப்மாவை பண்ணி வைக்கிறாங்க அம்மா உப்மா, ஐயோ உப்மாவை பண்ணிட்டாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உப்மாவா இன்னைக்கு, ஐயோ கஷ்டம். அப்போ நல்ல ஹல்வாவும் பண்ணுறாங்க, நல்ல உப்மாவும் பண்ணுறாங்க. இதே மாதிரி இந்த கிரியேஷனில் வந்து மாயா என்ன பண்ணுது? நம்ம எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக சுகத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையும் படைக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் நடந்து போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பார்க்கிறேன் அப்படின்றத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிங்க் ஆகிட்டோம். நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சிங்க் ஆகிட்டோம். இதை திருஷ்யம் பண்ணுற காரியத்தை எல்லாத்தையும் இந்த மாயா திருஷ்யம், எனக்கு நடக்கிறது, எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம். ஆனா அந்த திருஷ்யத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? திரஷ்டா நான் அப்படின்னு அறியாம திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் என்ன பண்ணிட்டேன்? கட்டி வச்சாச்சு. இதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ததர்த்தம் இதம் கரிஷ்யாமி, ஏததர்த்தம் இதம் கரிஷ்யே, இதம் ஞாஸ்யாமி இத்தியாத்யா அவகதி நிஷ்டா அவகத்தி அவசானா ஏவ. இந்த மொத்த கிரியேஷனும் எங்க சாமி முடிவடையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அறிகின்றேன் இருக்குல்ல, நான் வெளியில இருக்கிறது எல்லாத்தோட இதுவும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவகதி நிஷ்டா அப்படின்னு அர்த்தம்? அறிதலை முன்னிட்டு நான் அறிகின்றேன். அறிபவன் இல்லை என்றால் அறியப்படும் வஸ்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன இருக்கணும்? நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அனுபவம் பண்றேன், நான் துக்கப்படுறேன், நான் அந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு? அறிவா இருக்கு. அந்த அறிவு ஸ்வரூபமா இருக்கிறத முன்னிட்டு தான் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் அவகதி நிஷ்டான என்ன அர்த்தம்? இது எல்லாம் எங்க இருக்கு? அறிபவனிடத்துல நிலை பெற்றுள்ளது.
அறிபவனோட சந்நிதியில இது எல்லாம் நடக்குது. அவகதி அவசானா ஏவ, இது எல்லாம் எங்க போய் முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவகதி அவசானா அறிதல்ல வந்து பாத்தீங்கன்னா முடிவை அடைகிறது. அறிவா இருக்கிறது யாரு? அந்த பகவான் அறிவு ஸ்வரூபமா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் 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 அவர்தான் அந்தராத்மாவா இருக்கார். அவருக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கிரியேஷனும் இது எல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டா இவரிடத்துல போய் முடிஞ்சிடும். ஏச சேத்து மந்திரம் சொல்லுது பிருகதாரண்யம். இவர்தான் இந்த சம்சாரத்தோட கரையா இருக்கார். நம்ம எங்க டெய்லி போய் எங்க போய் முட்டிட்டு நிக்கிறோம்? எங்க போய் நிக்கிறோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெட்லேண்ட் எங்கேயாவது போய் தெருவில் போய் எண்டில் போய் முடிச்சிடுறோம், திரும்ப ரிட்டர்ன் வரோம். ஏன்னா அதுக்கப்புறம் போக முடியல, டெட்லேண்டாக இருக்கு, முட்டிச்சந்தா இருக்கு. அதே மாதிரி டெய்லி நம்ம வந்து போய் எங்க போய் முட்டிக்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய உலகம் ஃபுல்லா சுத்தி திரியறோம். சேன பட்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிருகதாரண்யத்தில் சொல்லுது. வல்லூர்னு நம்ம சொல்றோம்ல, பனந்தண்ணி கழுகுன்னு ஒன்று இருக்கு, பெருசா இருக்கும். அது எங்க வாசம் பண்ணும் அப்படின்னா திருவண்ணாமலை மாதிரி பெரிய மலைகள்ல வாசம் பண்ணும். அந்த மலைகள்ல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா காலையில கிளம்புமா, அதோட மலை குகையில இருந்து கிளம்புமா. மேல இருந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100-200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுமா. நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே ஹைட்டில் போயிட்டே இருக்கும். தன்னோட இறையை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டெட் பாடி இருக்கான்னு பார்த்து செத்து போன ஆடு, செத்து போன மாடு, மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிட்டு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்கு இல்லை ரோடு இங்கெல்லாம் நிறைய எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குமா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் பக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஏகாந்தமாக ட்ராவல் பண்ணுற ரோடு நிறைய இருக்குல்ல ஸ்டேஷனுக்கு நடுவில், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு ஏதாவது ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு கிடக்கும். இது வந்து மேலே போகுமா, பார்த்துட்டு இருக்காஹா இங்கே டெட் பாடி கிடக்குது அப்படின்னு கீழே இறங்கி நல்லா சாப்பிட்டு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப தன்னோட மலையோட உச்சியில் தன்னோட கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குகைக்கு வந்து தூங்கி போயிடும். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பகலில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறோம், அங்கே பண்ணுறோம், இதை பண்ணுறோம், இதை சுற்றுறோம், அதை சுற்றுறோம், ஏகப்பட்ட கருமங்களை பண்ணுறோம். எதை சாப்பிட்றோம்? டெட் பாடியை தானே வல்லூர் சாப்பிடுது. அந்த சேன பட்சின்றது என்ன பண்ணுது? டெட் பாடியாக பார்த்து சாப்பிடுது. நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமே, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்? ஆத்ம சுகத்தை விட்டுட்டு ஆத்மா இல்லாத தோசை சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது தோசை, இந்த மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இந்த காட்சி நல்லா இருக்குல்ல அப்படின்னு உயிரில்லாத டெட் பாடி எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராத்திரியில் மெதுவாக நம்ம கூட்டுக்கு வந்து நம்மளோட நெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி போகிறோம். எப்படி பக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டு திரும்ப வருமோ ஸ்ராந்தமாயிட்டு, அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டில் அடையிறோம். எங்கேயாவது தாண்டி போனோமா, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி போகும்போது ஒன்றும் தெரியலை, நான் சுகமாக தூங்கினேன். இந்த நான் சுகமாக தூங்குனன்ல வந்து என்ன ஆயிடுது, டெட்லேண்டுக்கு வந்துட்டோம். இந்த நான் சுகமா தூங்குன ஒன்றும் தெரியல அப்படின்றத தத்துவத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுதானா? போக முடியவில்லை. சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. அந்த தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்துன்ற தத்துவத்தோட சதா சம்பன்னம். நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை நம்ம டெய்லி என்ன பண்றோம் அப்படின்னா சென்று அடைகின்றோம். நம்மளுடைய நெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் நம்மளுடைய நெஸ்டா இருக்கார், கூடா இருக்கார், நம்ம உறைவிடமா இருக்கார், புகலிடமா இருக்கார், அவர்கிட்ட கத்தியா இருக்கார். அவரோட நம்ம தான் பரமகதி. எது அப்படின்னா அந்த பரமாத்மா தான். டெய்லி எவ்வளோ இந்த உலகத்துல எதா இருந்தாலும், எறும்பா இருக்கட்டும் இல்லை கொசுவா இருக்கட்டும், கொசு தூங்குறத பார்த்துருக்கீங்களா? நான் டெய்லி பார்ப்பேன். நான் கொசு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கவே இல்லை. என்னங்க பண்ணுது, கடிக்கவே இல்லையா கொசு அப்படின்னா? தூங்கிடுச்சு கொசு தூங்கிடுச்சு, சிங்கம் தூங்குது, இந்த ஜீவராசிகள் எல்லாம். குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரங்கு அந்த கிளைய பிடிச்சிட்டு அது பாட்டுக்கு தூங்கிட்டு பாவமாக இருக்கு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அழகா தூங்கிட்டு இருக்கு. கூப்பிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. குரங்கு தூங்குது, சிங்கம் தூங்குது, மனுஷன் தூங்குறான், எருமாடு தூங்குது, பசுமாடு தூங்குது, எல்லாம் தூங்கி போறாங்க. தூக்கத்துல எங்க போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த நான்ல போய் இந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் போய் அந்த நான்ல போய் ஒடுங்கி போய் நான் சுகமா தூங்குன ஒண்ணு மறியல. அப்ப இது எல்லாம் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? சதா சம்பன்னோ ததா பவதி.
அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றது. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் சேது கரை எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆத்மஸ்வரூபமா இருக்கிற பகவான் தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் கரையா இருக்கார். இதெல்லாம் நம்ம சொல்றோமே. இப்ப நான் சுவாமியோட பாடம் கேட்கிறேன், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவேன், அங்க போவேன், இங்க போவேன், இதை சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், இதை கேட்பேன், அதை கேட்பேன், சுகத்தை அனுபவிப்பேன், துக்கத்தை அனுபவிப்பேன். இது மாதிரி இன்னைக்கு இப்ப காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிப்போம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கான விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்போம். கடைசியில போய் எங்க முடிவோம்? நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்போ இதைதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு. நான் இதை அறிவேன், அதை அறிகிறேன், இதை போகிக்கிறேன், அதை போகிக்கிறேன். இது எல்லா காரியங்களும் எங்க போய் முடியுதுன்னா அவகதி நிஷ்டா அவகத்தி அவசானாயேவ. அவகதி அப்படின்னா நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்ற அந்த அறிவு இருக்கே, அந்த அறிவு தான் அவகதி அப்படின்னு பேர். அவகத்தின்றதுக்கு அர்த்தம் ஞானம். நான் அப்படின்ற அந்த ஞான ஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிவை அடைகின்றது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், யோ அஸ்யாத்யக்ஷஹ பரமே வியோமன். தைத்திரிய உபனிஷத், தைத்திரிய ஆரண்யக்கத்துல இருந்து, தைத்திரிய பிராமணத்துல இருந்து ஒண்ணு சொல்றார். யோ அஸ்ய அத்தியக்ஷஹ. சாமி நம்மளை பார்க்கறவன் எங்க சுவாமி இருக்கான்? அத்தியக்ஷன் சொல்லிட்டீங்களே, கர்மாத்தியக்ஷஹ. நம்ம பண்ற எல்லாத்தையும் ஒருத்தன் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களே சுவாமி, அந்த பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பரமாத்மா எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோ அஸ்ய அத்தியக்ஷக. எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தையும் இந்த தேகத்தையும் அத்தியக்ஷம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அத்தியக்ஷம்னா சூப்பர்வைசிங் பண்றானோ, பார்த்துக்கிட்டு இருக்கானோ, சாட்சியா இருக்கானோ, அவன் எங்க இருக்கான் அப்படின்னா பரமே வியோமன் பிரதிஷ்டிதா. எங்க சுவாமி இருக்கான் அப்படின்னா நம்மளுடைய எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் ஒரு ஆகாசம்னு ஒன்றுக்கு. அந்த ஹிருதயாகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்சியா இருக்கிறவன் அத்தியக்ஷம் பண்ணிட்டு உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இத்தியாதியாகாச்ச மந்திரா ஏத்தம் அர்த்தம் தரிசயந்தி. இந்த அர்த்தத்தையே வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்கின்றன. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற ததஹ ச மேலும் பிறகு ஏகஸ்ய தேவஸ்ய. அப்போ யாரு உள்ளுக்குள்ளார எல்லாத்தோட அனுபவமும் பாருங்களேன், எல்லாத்தோட அனுபவம் ஒரே அனுபவம் தானே. தூக்கத்துல எல்லாத்தோட அனுபவம், ஜாகிரதத்துல ஒரே அனுபவம் தானே. நான் பார்க்குறேன், இப்போ நீங்க 85 பேர் பாடம் கேட்குறீங்கன்னா உங்களோட அனுபவம் என்னது? சுவாமியோட ரூபத்தை நான் பார்க்குறேன், நான் பார்க்கிறேன். சாமியோட சப்தங்களை, வேதாந்த சப்தங்களை, கீத ஸ்லோகங்களை நான் கேட்கிறேன். அப்ப எத்தனை பேர் இருக்குமோ இந்த ஜெகத்துல, எல்லாரும் இதே தான், ஒரே காரியம்தான். தூங்கி போகும்போதும் எல்லாத்துக்கும் ஒரே அனுபவம் தான், நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகமா தூங்குனன்ற ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆள் வேற வேற ஆள் இல்லைங்க, எல்லா ஜீவராசிலையும் ஒருத்தர் தான் அவர். நம்ம எல்லாம் எங்க போய் முடியணும் அப்படின்னா சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம். சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. இந்த கிரியேஷன்ல இத்தனை பேரா இருக்குமே, நம்ம விதவிதமா பார்க்குறோம் கிரியேஷன்ல. ஆனா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா இது கிரியேஷனுக்கு முன்னாடி எப்படி தெரியுங்களா இருந்துச்சு அப்படின்னா வெறும் பரமாத்ம சுரூபமா இருப்பா இருந்துச்சு. சதேவ சோமிய இதமக்ர ஆசீத். இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி வெறும் சத்தா மட்டும் தான் இருந்துச்சு, வெறும் சத்து, வெறும் பியூர் எக்ஸிஸ்டா பகவான் மட்டும் தான் இருந்தார். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல போய் அந்த சத்தோட தான் நம்ம ஜீவராசிகள் எல்லாம் போய் அந்த பிரம்மம் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவின் இடத்துல தான் ஒன்று கலக்கின்றோம். சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. அந்த சத்தோடு தான் ஒன்று கலக்கிறோம். அந்த சத்து மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே இருந்துச்சு. ஆச்சாரியர் சொல்றாரு தத்தகச்ச ஏகஸ்ய தேவஸ்ய. அப்ப அந்த ஒரே தேவன் இருக்கான் பாருங்க. என்ன தேவன் சுவாமி? அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் என்ன அர்த்தம்? பிரகாசம், பிரகாசிக்கிறவன், திருஷி மாத்திரமா, பிரகாச மாத்திரமா இருக்கிறவன், சைத்தன்யமா இருக்கிறவன். அந்த தேவனுக்கு சர்வ அத்தியக்ஷபூத. அவன் எங்க இருக்கான் சுவாமி? எல்லா தேகத்திலையும் கர்மாத்தியக்ஷக சாட்சி, வெறும் சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் உள்ள. அவன் தான் நம்மளோட சொரூபம். நம்ம மறந்துட்டோம். பிரத்யபிக்ஞா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்.
வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யபிக்ஞா அப்படின்னு காஷ்மீர் சைவத்தில் ஒரு டீச்சிங் மெத்தட் இருக்கு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஏன் தூக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு காஷியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிதேந்தர்னு ஒருத்தனை பார்த்தேன். ஜிதேந்தரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அந்த பிரம்மச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேந்தர்ன்ற பிரம்மச்சாரி என்ன பண்ணால் நல்லா தாடி மீசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் மொட்டை தலையாக இருந்தான். மொட்டை தலை, ஒன்றும் காணும், மீசை இல்லை, முடி இல்லை, ஒன்றும் இல்லை, ரவுண்டு ஷேப், ஒன்றும் இல்லாமல் இருந்தான். ஒருத்தர் சுவாமி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சுவாமி நல்ல பிரம்மச்சாரி, சுவாமி நல்ல புத்திசாலி, நல்ல ஒழுக்க சீலன், நல்ல உபாசகன், நித்திய காயத்ரி பண்ணுறவன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சரி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகி கொஞ்ச நேரம் பேசணும், விவகாரம் பண்ணணும், வந்துட்டோம். வந்தாச்சு. ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. 2-3 வருஷம் ஆனதுக்கு பிறகு காசியில் இருந்த அவன், அந்த ஜிதேந்தர் பிரம்மச்சாரி என்ன பண்ணா, திருவண்ணாமலைக்கு வந்தான். வந்தவனு பார்த்தா ஒரே தாடி மீசை எல்லாம் இருந்துச்சு. பெரிய ஜடாதாரியா இருந்தான். 3 வருஷத்துல நிறைய ஜடா எல்லாம் வந்துருச்சு. பார்த்தா ஆள் அட்ரஸே தெரியல, பார்க்கறதுக்கே தெரியல. அவன் சொல்றான், யாரு நீங்க, தெரியலீங்களே. அப்ப நான் சொல்றேன், சாமி என்ன தெரியல? தெரியலீங்களே ஜி, நல்லா பாருங்க, என்ன தெரியல? தெரியல ஜி. அப்ப நான் காஷியில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவாமி இன்ட்ரடியூஸ் பண்ணாரே சுவாமி, நம்மளாம் சேர்ந்து அந்த காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோமே காலை. ஓ நீங்க ஜிதேந்தர்ல? ஜிதேந்தர் தான் சுவாமி, ஜிதேந்தர் தான். ஓ ஆளே மாறி போயிட்டீங்களே ஜி, ஜடாதாரி ஆயிட்டீங்க, மீசையெல்லாம் வந்துருச்சு, பார்க்கறதுக்கு ஆள் அட்ரஸே தெரியலையே ஜி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பழைய நினைவை கொண்டு வரோம். எவன் மொட்டத்தலையா தாடி மீசை இல்லாமல் இருந்தானோ அவனே தான் இப்ப தாடி மீசையோட இருக்கிறவன். வேற வேற ஆளா, ஒரே ஆளா? அதே ஜிதேந்தர் தான் இப்ப வந்து தாடி மீசையில இருக்கிறவனும் அதே ஜிதேந்தர் தான். என்ன வித்தியாசம் வந்திருக்கு? தாடி மீசை மட்டும்தான், உடம்பு கொஞ்சம் ஃபேட் ஆயிருக்கு, தாடி மீசை வச்சிருக்கு, இவ்வளவுதான். ஆள் மாறிச்சா? ஆள் மாறல. இதுக்கு என்ன பேர்னா சோயம் தேவதத்தா அப்படின்னு சொல்லுவோம். நான் காசியில எவனை பார்த்தேனோ அவன்தான் இவன் அப்படின்னு நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கிறோம். நம்ம மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி. இதே மாதிரி டெய்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல எப்படி இருக்கும்? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப தூக்கத்துல நம்மளுடைய சொரூபம் என்னது? மொட்டை தலை, ஜடாலா இல்ல, எந்த ஒரு இது இல்லாம நிர்குண நிராகாரம், வெறும் சத்தா சித்தா ஆனந்தமா நம்ம டெய்லி தூக்கத்துல நம்ம சொரூபத்துல தான் இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இப்ப பகல்ல வேக்கப் ஆயிட்டோம். வேக்கப் ஆனதுக்கு பிறகு நமக்கு எல்லாத்துக்கும் வேஷம் கிடைச்சிருச்சு. ஜடாதாரியா மீசை வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானுக்கு மேல என்ன ஆயிடுச்சு, நானுக்கு மேல முடி முளைச்ச மாதிரி, ரோமங்கள் வந்த மாதிரி, ஜடா வந்த மாதிரி, மீசை தாடி வந்த மாதிரி இந்த தேகாதிகள்லாம் வந்துச்சு. இப்ப தேகாதிகள் வந்தாலும் நான் வேற ஆளாயிருவனா? வேற ஆளாக மாட்டேன். அவனே தான் நான். தூக்கத்துல எந்த சச்சிதானந்தமா நான் இருந்தனோ அவனே தான் நான். இப்பவும் நான் அதே ஜிதேந்தர் தான், அதே சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம் தான் இப்பவும் இருக்க. அப்ப என்னுடைய சொரூபம் என்னது? வெறும் சுத்த சைத்தன்ய சொரூபம். பகவானாத்தான் நான் இருக்கேன். இந்த ஜெகத், இந்த தேகம் இதெல்லாம் வந்து போறது. மீசை எடுத்துட்டா பழைய ரூபம் கிடைச்சிடும். மீசை எடுக்கலனா கூட பழைய ஆள், அதே பழைய ஆள் தான். நான் சம்சாரி இல்லை, நான் எப்பவுமே சுகஸ்வரூபம். அதனால இங்க ஆச்சாரிய சொல்றாரு, சர்வ அத்தியக்ஷ பூத்த, எல்லாத்துக்குள்ளாரையும் பார்க்க சாட்சியா இருந்து பார்க்கிறவன் யாரு? சைத்தன்ய மாத்திரஸ்ய பரமார்த்தத்தக. வாஸ்தவத்துல அவன் எப்படி இருக்கான்? பகவான் சைத்தன்ய மாத்திரமா இருக்கான், உள்ளுக்குள்ளார நானா இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் சர்வபோக சம்பந்தினக. உங்களோட இதுல வந்து எரர் நடந்திருக்கு. அனபிசம்பந்தினகன் இருக்கணும், அபிசம்பந்தினகன் இருக்கு, அதையும் மாத்திங்க, முக்கியமானது. சர்வபோக அனபிசம்பந்தினகன் இருக்கணும். எல்லா போகத்தோடையும் சம்பந்தம் இல்லாதவனா யார் இருக்கா? பரமாத்மாவா இருக்கிற ஒரு உள்ள அகம் அகம் அகம்னு ஒருத்தர் இருக்காரே. அனஷ்ணன் அன்யோ அபிச்சாகஷீதி மந்திரம் சொல்லுது.
உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா எந்த போகங்களையும் பண்ணாம எப்படி இருக்கார் அப்படின்னா வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கார். அவர்தான் நான் பார்க்கிறனே நான். அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த போகத்தோடையும் சம்பந்தம் இல்லை. சர்வ போக, எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. நான் சொன்னேன்ல, என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டான். அவனோட டெட் பாடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்தோம். சூசைட் பண்ணிக்கிட்டான். கூப்பிட்டு வந்தோம். மார்ச்சுரியெல்லாம் எல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. கட்டி வச்சு 2 சிஸ்டர்ஸ், அம்மா அப்பா இல்லை. கொண்டு வந்து வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டில் வந்தோன்னு அம்மா வந்து கதறியும், அம்மாவும் தங்கச்சிங்களும் ரொம்ப கதறி அழுகுறாங்க. நாங்கள் தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சு இது பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? துக்கம்னா துக்கம், அவ்வளோ துக்கம். அம்மாவும் தங்கச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? அழுது 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 சாப்பாடு போச்சு, இது போச்சு, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் பண்ணலை. அழுது 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 அப்படியே மெதுவாக 1 மணி ஆச்சு. நைட்டு 1 மணி 7 மணிக்கு வந்துச்சு. அழுது அழுது எல்லாம் ஒவ்வொருத்தர் அந்தந்த இடத்துல ஒதுங்கிட்டாங்க. தூக்கம் அப்படியே எல்லாம் மெதுவாக தூங்கி போயிட்டாங்க. அம்மாவும் 2 தங்கச்சிங்களும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த டெட் பாடி பக்கத்துலேயே அப்படியே சாஞ்சிட்டாங்க. சாஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தூங்குனதுக்கு பிறகு அந்த இடத்துல ஏதாவது பையன் இறந்து போயிட்டான், அண்ணன் இறந்து போயிட்டான்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்தவத்தில் இது எதுவுமே இல்லை. வேக்கப் ஆகும்போது இந்த மாயா, இந்த மனசு என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் காட்டுது. வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போகமும் இல்லை. எதோடையும் டச் இல்லாதவனா நான் இருக்கேன், பரமாத்மாவா நான் இருக்கேன். இந்த பரமாத்மாவோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கும், இந்த நாமரூப ஜெகத்துக்கும் ஒரு துளியும் சம்பந்தமே இல்லை. எந்த போகத்தோடையும், எந்த போகம்னு என்ன அர்த்தம்? நல்லது கெட்டது எல்லா போகத்தோடையும் சர்வ போக அனபிசம்பந்தினக, எதோடையும் சம்பந்தமில்லாத அந்நிய சேத்தனாந்தரஸ்ய அபாவே, வேற ஒரு சைத்தன்யம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே சைத்தன்யம் தான், ஒரே உணர்வு தான், ஒரே பரமாத்மால தான் நம்ம எல்லாம் போய் லயமாகிறோம். தூக்கத்தில் நமக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஒரே அனுபவம் தான் இருக்கு. நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றும் அறியல. வெளியில டெட் பாடி இருந்தாலும் கூட, தன்னோட பையனோ தன்னோட சகோதரனோ இறந்து போயிருந்தாலும் கூட எப்படி இருக்கு? தூக்கத்துக்கு உள்ள போனோன்னு நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றும் அறியவில்லை. இதான் அனுபவம். அப்ப இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரமாத்மாவோட அனுபவம் தான் சித்திக்குது. சேத்தனாந்தரஸ்ய அபாவே, நான் தான் எல்லாம் சொல்றோம். நம்ம வேற ஆளை நம்ம சொல்றது இல்லை, ஒரே நான் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால வேற ஒரு சைத்தன்யம்ல இருக்கிறது ஒரே சைத்தன்யம், ஒரே கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. அபாவே போக்துகு அந்நிய அபாவாத், அப்ப வேற ஒரு போக்தாவும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணிமித்தா ஐயம் சிருஷ்டிகி, அப்ப வந்து போக்தாவும் இல்லை, வேற போக்தாவும் இல்லை, வேற சைத்தன்யமும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக இந்த சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா வந்து பண்ணுதே? இருக்கிறது ஒரே ஆள், இருக்கிற ஒரே ஆளுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சைத்தன்ய மாத்திரமா இருக்கார். யாருக்காக இந்த சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு? இதம் சிருஷ்டிக்கு இது அத்திர பிரஷ்ன பிரதிவச்சனை அனுப்ப பண்ணி. இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்கலாம். ஒரே பரமாத்மா, அவர் வெறும் சைத்தன்யமா இருக்கார், அவர் தான் இருக்கார் அப்படின்னா யாரோட போகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேஷன் எல்லாம் செய்யப்படுதுன்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு யாராவது பதிலும் சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே பொருந்தாது. என்ன சுவாமி விஷயம் அப்படின்னா இது கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு இந்த ஒரு பேராகிராஃப். அதனால் நாளைக்கு மீதி நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஒன்றும் நடக்கலை, எல்லாம் ஒரு சொப்பன மாதிரி மனசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. பகவானோட சுரூபமாக தான் நான், சைத்தன்யமாக தான் நான் இருக்கேன், இப்பவும் இருக்கேன். பகவான் மட்டும்தான் இருக்கார். இது எல்லாம் இல்யூஷன் போயிட்டு இருக்கு.
அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உதாசீனம் பண்ணு. உதாசீனவதாசீன எல்லாம் உதாசீனப்படுத்திட்டு பேசாம நான்லேயே இருக்க வேண்டியதுதான். நான் இப்பவும் சுகமா இருக்கேன், இந்த க்ஷணம் சுகமா இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் எல்லாம் மாயாவோட 3 குணங்களோட தான். தேகமும் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்த ஜெகத்து நான் இல்லை. இது எல்லாம் தெரியுது, நான் பார்க்கிறேன். அந்த பார்க்கிறவன் தான் பகவான், அந்த பார்க்கிறவன் தான் என்னுடைய சுரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். நாராயண நாராயண.